अस्मद्गुरुपरमगुरूर्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नावकार्यं சொல்லிலாதவர் பெரும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ்த்திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனைச் சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இந்த பாசுரத்தில் பரமைகாந்தி சார்வபூமாளாக இருக்கக்கூடிய பாகவதோத்தவர்கள் அவா பஞ்சகால பாராயணாளாக இருந்துருக்கா அப்படின்னு பூர்வார்த்தத்தில் சொன்னார். இந்த பாசுரம் தொடக்கமாக 5 பாசுரங்களில் உத்தரார்த்தத்தில் பரமைகாந்திகளை, அதாவது பரமைகாந்திகள் இல்லை, 5 பஞ்சகாலங்கள்லேயும் இருமுப்பொழுதேத்தி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பஞ்சகாலங்கள்லேயும் எம்பெருமானை ஏற்றாத இருக்காளே அவைஷ்ணவர்களா அவரை நிந்திக்கிறார் அப்படின்னு சொன்னோம். அதில் இந்த முதல் பாசுரத்தில் முதல் காலத்தில் ஏற்றாதவாளை நிந்திக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு காலத்தில் எம்பெருமானை நினைக்காதவாளை நிந்திக்கிறார். அது மூலமாக நாம் எல்லாருமே எல்லா காலத்துலேயும் எம்பெருமானை தொழணும், ஏற்றணும் அப்படின்னு தெரியுது. இப்போது இது என்ன, எல்லாரும் எம்பெருமானை தொழணுமா? சாஸ்திரத்திலேயே கூட இப்போது கீழே சொல்லப்பட்டதே, தொழுது 30 முன்னடி வணங்கி திரிசந்தியம் எப்பட்டேத்து தஸ்யா அப்படின்னு சொல்லித்தே. அதுக்கப்புறம் பிரம்மோபதேசத்தில் உபதேசம் பண்ணுற பிரம்மத்தினுடைய பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியதான காயத்ரி மந்திரத்திலே அந்த பிரம்மத்தை 3 வேளை தானே தொழறோம். சூரிய மண்டல மத்தியவர்த்தியாந்திர அப்படி இருக்குச்சே 5 காலம் இங்கே தொழணும். தொழலைன்னா அவளை இழுத்து வைக்கிறது, பொதுவில் அவளை அப்படி சொல்கிறதுன்றது சரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால் அதாவது 3 காலம் தொழறது ஒன்று, 5 காலமும் தொழறது பஞ்சகால பாராயணாளாக இருக்கவா 3 காலம் தொழாதவாளை நிந்திக்கலாம், சரி. 5 காலம் தொழாதவாளை எப்படி நிந்திக்க முடியும்? எல்லாரும் 5 காலமும் தொழணுமா, பஞ்சகாலமா அப்படின்னு ஒரு மனசில் கேள்வி வரும். அதாவது நாம் இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம்னா இந்த கேள்வி வராது. ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானிடத்திலேயே ஆழ்ந்த பக்தி உள்ளவாளான்றனால அவள் மற்ற எல்லாரையுமே எப்படி நினைக்கிறா அப்படின்னு சொன்னால், அதாவது எம்பெருமானை தொழாதவள்லாம் உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அப்படின்னு சொன்னார். அதாவது உண்டி சாப்பாட்டுக்கும், அதுக்கப்புறம் உடை, இந்த உடைக்காகவே கூரை சோறுக்காகவே இப்படி ஓடின்ட்டுருக்காளே, இந்த உலகத்தோட இது பண்ணக்கூடாது, சேரக்கூடாது, சேரமாட்டோம் அப்படின்னு பிரதிஜை பண்ணுறவா. அவள் எப்போவுமே நாராயண பராள். அதாவது வயம் நாராயண பராக யூயம் கிங்கர பராக யூயம் இந்திரிய பராக அப்படின்னு சொல்கிறார். நாங்கள்லாம் நாராயணபரனாக இருந்துட்டு நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளாக இருக்கோம். நீங்கள்லாம் உங்களுடைய இந்திரியங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளாக இருக்கா, கைங்கரியம் பண்ணுறவளாக இருக்குங்க. அதனால் நாஸ்தி சங்கதி ருஷ்மாக்கம் அஸ்மாக்கம் சா அப்படின்னு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா நீங்கள் இந்திரியங்களுக்காகவே நீங்கள் அல்லல் பட்டு வேலை பண்ணி அந்த இந்திரியங்களையே நீங்கள் திருப்திப்படுத்தி ஏதோ அனுபவம் கொள்கிறோங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாராயண பரனாக இருந்து நாராயணனுக்கே அடிமை செய்து அதை பண்ணுறோம்.
அப்படி இருக்கும்னு சொல்கிறார். அதனால் இவாள் பஞ்சகாலத்தையே பிரதானமாக சொல்லி பண்ணுறா. இப்போ 3 காலம் அப்போ என்னாச்சு, அப்போ அது சாஸ்திரம் சொன்னது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் மூலமாக ஒன்று சொல்கிறேன். அதாவது முதல்ல விஷயம் சொல்லிவிடுறேன். எல்லாரும் என்னன்னா எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ணுறான். சூக்ஷ்மமாக இருக்குச்சேவும் எம்பெருமான் தான் நம்மெல்லாம் தரிச்சுட்டு இருக்கான் பிரளய காலத்துலேயும். அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துலேயும் நம்மலாம் அவன் தான் தரிச்சுட்டு இருக்கான். நம்ம உள்ள அவன் புகுந்து நம்ம தாங்கி நம்ம நியமித்து எல்லாம் அவன் தான் பண்ணுறான். இதுதான் சாஸ்திரம். அதுதான் ஒன்றும் தேவமுலம் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்னு நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் ஆதிப்பிரான் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்னு சொல்கிறோம். இப்படி இருக்க செய்தே கொஞ்சம் கொஞ்சமாக மதி மங்கிண்டு வருது, மயங்கிண்டு வருது, அப்புறம் மங்கிண்டு வருது. மயங்கிறதுன்றது மாறுபட்ட நிலைமை, மங்கிண்டு வருதுன்னு மதி தேஞ்சே போகிறது. அது கிருதயுகத்தில் உதாரணம் சொல்லுவார்கள். கிருதயுகத்தில் தர்மம் 4 காலில் நடந்தது. தர்மத்தை ஒரு பசுவாக வர்ணித்தா அது 4 காலில் நடந்தது. அப்புறம் 3 கால் திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில் 2 கால், கலியுகத்தில் ஒரே காலில் தர்மம் நடக்கிறது. அதுவும் தேஞ்சுட்டே வருது அப்படின்னு. அந்த மாதிரி இப்படி தர்மங்கள் அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது வசந்த காலத்தில் மல்லி புஷ்பம் பூக்கிறது. அந்த வசந்த காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, அந்த சிசிர் ருத்துவாக இருக்கக்கூடிய வசந்த ருத்துக்கு முன்னே பங்குனி மாதமே மல்லி புஷ்பம் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த மல்லி புஷ்பம் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கும். ஆனால் வசந்த காலம் வந்த உடனே மல்லி புஷ்பம் அதனுடைய பூர்ண ஸ்வரூபத்தோடு நன்னா வாசனையோடு அப்படி வரும். அப்படி வசந்த காலம் போன உடனே கிரீஷ்ம ருத்து, வசந்த ருத்து போய் கிரீஷ்ம ருத்து வரைச்சே மல்லி புஷ்பம் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் அதனுடைய நல்ல பெருசாக பூக்கிறது அந்த தன்மையை இழக்கும். சின்னதாக பூ இருக்கும். அப்புறம் வாசனை கொஞ்சம் குறையும் அந்த புஷ்பத்தில். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்புறம் மல்லி புஷ்பம் வருஷா காலம் அந்த மாதிரி வந்ததுன்னா அடியோடு இல்லாதையே போகும். இல்லை எங்கேனா ஒன்று இருந்தால் கூட வாசனை இருக்காது, அது மலராது, சின்னதாக இருக்கும், கூம்பிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இல்லை பழத்தில் எடுத்துட்டா கூட மாம்பழம்ன்றது அதுவும் இந்த வசந்த காலத்தில் வரும். அதுக்கு வசந்த காலம் முடிஞ்சு அப்படி கிரீஷ்ம ருத்துவெலாம் வந்ததுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஸ்ரைஷ்டியம் குறைஞ்சி போகும். அதுபோல தான் இந்த தர்மானுஷ்டானம் குறையிறது. தர்மம்ன்றது என்னது? ஸ்ரேய சாதனம், நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய சாதனம். அது யார்? எம்பெருமான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு. அதனால் இந்த எம்பெருமான் தான் தர்மம், நமக்கு ஸ்ரேய சாதனமாக இருக்கான். அந்த சாதனத்தினால ஆராதிக்கப்படுறோம் எம்பெருமான் தான். இப்படின்ற ஞானமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிண்டு வருது. யுகங்கள் மாற மாற எப்படி இந்த புஷ்பம் பழம் உதாரணம் சொன்னோம், அதுக்கெல்லாம் எப்படி அந்த உயர்ந்த தன்மை போகிறதோ அந்த மாதிரி போகிறது, இது குறைஞ்சி போகிறது. அதனால் என்ன ஆகுது? மதி மயங்கிறது, மதி மங்கிறது. உடனே என்ன ஆகுது? இப்போது அந்த மாம்பழமோ இதுவோ வசந்த ருத்துவில் பூக்கக்கூடிய புஷ்பமோ இதெல்லாம் குறைஞ்சி போகிற காலத்தில், அதனுடைய பெருமை குறைஞ்சி போகிற காலத்தில் என்ன ஆகுது? அடுத்த புஷ்பம் அடுத்த பழங்கள்லாம் வருது. அது நன்னா இருக்கா மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது, இதுவாக இருக்குது, சுவையாக இருக்குது, மணமாக இருக்குதுன்னு அந்த புஷ்பத்தையும் அந்த இதையும் வாங்குகிறோம் அந்த காலத்தில். அதுபோல் என்னென்னா இந்த பரமை காந்தி தன்மை இருக்குதே அது மாறி போகிறது.
யுகங்களில். அதனால் தேவதாந்திர சம்பந்தங்கள்லாம் வருது. தேவதாந்திரங்கள்லாம் புதுசாக இருக்குதுன்னு இல்லை, அது என்றைக்கும் இருக்கவா தான் அவள்லாம். ஆனால் அவள்லாம் கீழே இருக்கக்கூடியவாளே உயர்த்தியாக நாம் நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடியவாளே உயர்த்தியாக நினைக்கிறோம். அந்த மாதிரி இது வருது. இப்போ அதுக்கு தான் ஒரு லௌகிக உதாரணம். ஒரு 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 பிராமணனை எடுத்துப்போம். பிராமணன் எப்படி வேதாத்தியனமெல்லாம் பண்ணி அவனுக்கு சொன்ன வழியிலே அவன் ஊஞ்சி விருத்தி பண்ணியும் இல்லை சிலம் கழனியில் சிந்தின நெல் கதிர்கள்லாம் கொண்டு வந்து அவன் அதை கொண்டு பிழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு யாருன்னா வரியை கொடுத்தாள்னா, நல்லவாளாக இருந்து கொடுத்தாள்னா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்படி அவன் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்மாக்களில் தானாதிகள்லாம் பண்ண சொல்லியிருக்குது, பிராயசித்தார்த்தம். அப்போ அந்த தானத்தை யாருக்கு கொடுக்குறதுன்னா, ஸ்ரோத்ரியனாக இருக்கவனுக்கு, தரித்திரனாக இருக்கவனுக்கு, குடும்பியாக இருக்கவனுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு அந்த தானத்துக்கு ஒருத்தர் கர்மா பண்ணச்சே அதில் லோபங்கள்லாம் வருது. அந்த லோபங்கள்லாம் போகிறதுக்கு தானம் பண்ண சொல்லிருக்கு. அந்த தானம் பண்ணச்சே அது யாருக்கு கொடுக்கணும்னா ஸ்ரோத்ரியனுக்கு கொடு. அதிலேயே தரித்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியனுக்கு கொடு. தரித்திரனாக இருந்தால் மாத்திரம் போகாது, குடும்பியாக இருக்கிற ஸ்தோத்திரியனுக்கு கொடு, அதாவது குழந்தை குட்டிகளோடு இருக்கணும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அதனால் சாஸ்திரத்திலே என்னன்னா, இவனுக்கு தானம் பண்ணுறதுக்கும் யோக்கியத்தை, பிரதிக்கிரகம் பண்ணுறதுக்கும் யோக்கியத்தை. அதாவது தன்னுடைய கர்மாக்களில் மற்றவாளுக்கு தானம் பண்ணுறதுக்கும் இவனுக்கு யோக்கியத்தை, பிரதிக்கிரகம்ன்றது மற்றவா கொடுக்குற தானத்தை வாங்கிறதுக்கும் இவனுக்கு அனுமதி பண்ணுறது சாஸ்திரம். அப்படி அனுமதி பண்ணச்சே இந்த மாதிரி நீ வாங்குற போது அதுக்கு உண்டான பிராயசித்தத்தை பண்ணணும். இந்த மாதிரி காயத்ரி பண்ணணும், இல்லை வேதத்தை ஓதணும், இல்லை அப்படின்னு ஏதோ பிராயசித்தங்கள் சொல்லுது. அதை பண்ணி இவன் அந்த வாங்கிறது. அதனால் இவனுக்கு தானம் பிரதிக்கிரகம் ரெண்டும் சொல்லணும். அதே மாதிரி இவன் யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ண வேண்டியதுன்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. மற்றவாளுக்கு யாக யஜ்ஞாதிகள் பண்ணி வைக்கலாம், யஜனம்னு பேர். யஜனம்ன்றது தான் பண்ணுறது, யாஜனம்ன்றது மற்றவாளுக்கு பண்ணி வைக்கிறது. அப்போ மற்றவாளுக்கு பண்ணி வைக்கச்சே அவளை சொல்லிடுது, உனக்கு கர்மாவை பண்ணி வச்சவனுக்கு நீ சம்பாவனை பண்ணணும்னு, அது மூலமாக இவன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படியும் இவனுக்கு அனுமதி தானம் பண்ணிருக்கு. இப்போ என்னாச்சு, சிந்தின நெல்லை கொண்டு உஞ்சி விருத்தி பண்ணியும், சிந்தின நெல்லை கொண்டு பண்ணணும், அப்புறம் உஞ்சி விருத்தி கொண்டு பண்ணணும். யாருன்னா கொடுத்தாள்னா அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னது போக இப்படி வாங்கிறதுக்கும் அனுமதி பண்ணிச்சு. இப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை அப்படியே கொஞ்சம் சொல்லிவிடும். அதை வாங்கிறதுக்கு அனுமதி பண்ணிச்சுன்னா உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறார், அவசியமோ அவசியம் இல்லையோ என்ன தேடி போய் எங்கெங்கே தானம் பண்ணுறா, நம்ம தான் வாங்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கே பிரதிக்கிரகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் கொண்டு வந்து கொடுக்குறத போய் தானம் நான் பண்ண போகிறேன், நாளைக்கு ஒரு காரியம் பண்ண போகிறேன், தேவராளனும் தானத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறது போக, இவரே எங்கே நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் போய் தானம் வாங்கிறது, அது இது அந்த மாதிரி சம்பாதிக்கிறேன். போய் இது பண்ணி தானமெல்லாம் வாங்கிட்டு வந்து சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் என்ன பண்ணுறார், இப்போ ஒரே ஆற்றுலையே வச்சுப்போம், ஒருத்தருக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அத்தியனம் பண்ணி எப்படி வருதோ அதை வச்சுட்டு பண்ணுறார். இன்னொரு பிள்ளை போய் தானங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி இது பண்ணுறார். இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா ஆபத் ஸ்வனந்தர ஆவர்த்திகி அப்படின்னு சொல்லிருக்கு. ஆபத்து காலத்தில் தன்னுடைய தர்மத்தில் இருந்து பிழைக்க முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவாளுடைய விருத்தியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஒருத்தர் சேவக விருத்தியை பண்ணுறார், ஒருத்தர் என்ன பண்ணுறார் வைசிய விருத்தியை பண்ணுறார். அப்படி பண்ணச்சே
அது அந்த அவாவாளுடைய பசங்க அப்படியே பண்ணிட்டு வரா. இப்போ 4 பிள்ளைகளில் முதல் பிள்ளை இப்படி இருந்தார், வேதத்தை ஓதி கிடைக்கிறதுக்கு கொண்டு தான் அவா பிள்ளைகள் அப்படியே பண்ணிட்டு வரா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தானமெல்லாம் போய் போய் வாங்கி இது பண்ணி தன்னை மேன்மையாக்கிக்கிறாரு வசதியாக. அந்த மாதிரி அவா பிள்ளை அப்படியே எங்கள் அப்பா பண்ணபடி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுறேன். இன்னொருத்தர் கடை வாணிபம் பண்ணி அதை இது பண்ணுறார். இன்னொருத்தர் சேவக விருத்தி பண்ணி பண்ணுறார். அவளுடைய பிள்ளையெல்லாம் அப்படியே வர ஒரு 2 தலைமுறை அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே என்ன ஒரே குடும்பத்தில் வந்தவா 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக நடந்தால் அவளுடைய பிள்ளைகள்லாம் அதே மாதிரியே நடக்கிறான்னு வச்சுருந்தா, இப்போது 2-3 தலைமுறைக்கு அப்புறம் இவாளுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒவ்வொருத்தருடைய உட பாவனை ஆகிடுறது. ஒருத்தன் என்ன பண்ணுறான், சிஷ்டனாகவே இருக்கான். எது முதல்ல சொன்னமே, அவர் கிடைக்கிறத கொண்டு உஞ்சி விருத்தி பண்ணி அப்படி இருக்கிறவா அப்படியே இருக்கிறத கொண்டு ஆடம்பரமெல்லாம் பண்ணாத அப்படியே இதை குடும்பத்தை நடத்திகிட்டே வரா. இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், மற்ற வாழாத்தில் கல்யாணம் கார்த்தி இதெல்லாம் பண்ணி வச்சு நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா இது பண்ணுறார். அதனால் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுனால அவருடைய கர்மானுஷ்டானங்கள்லாம் போயிடுறது. ஏன்னா ஒரு நாளைக்கு கல்யாணம் கார்த்தால் இருக்குது, ஒரு நாளைக்கு பிமால முகூர்த்தம் இருக்குது, ஒரு நாளைக்கு மத்தியானம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தன்னுடைய இதை சரி வரவே பண்ண முடியாத ஆட்சி போச்சுன்னு என்றைக்குமே பண்ணுறார். அதாவது ஆற்றுல இருக்கிறனாலும் அனுஷ்டானம் கம்மி, வெளில போகிற இன்றைக்கி தான் கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி ஆகிடுறது. அவள் முதல் பிள்ளையினுடைய தலைமுறைகள் சுச்சி ருச்சியாக இருந்து கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. இவர் ஆட்சி போச்சுன்ற கர்மானுஷ்டானம் பண்ணுறவராக இருக்கார். இந்த பசங்கள் இல்லாமல் அப்படியே பண்ணிட்டுருக்கா. 3வது வியாபாரம் பண்ணுறவாளுடைய அந்த வியாபாரம் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இதை வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக இது பண்ணிட்டு கர்மானுஷ்டானத்தில் ரொம்ப குறைச்சிட்டு என்ன ஏதோ பெயரளவுக்கு பண்ணுற மாதிரி குறைச்சிட்டு இதுவாக இருக்கான். வியாபாரத்திலே மும்முரமாக இருக்கான். வியாபாரத்தை 8 மணிக்கு ஆரம்பித்தவன் அப்புறம் 6 மணிக்கே ஆரம்பிக்கிறான், பின்னால் 5 மணிக்கே கடை திறக்கிறான். அதனால் சுவானுஷ்டானம் மொத்தம் ஜீரோவாக போய் ஏதோ பேருக்கு பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறான். மத்தியானம் 12 மணிக்கு போச்சு, சந்தி குளிக்கிறது சாப்பிட்றது இதான் சந்தி சாவித்திரி திருவாரான்னு எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணி 12:30 மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி வச்சுட்டுருக்கான். இந்த வேலைக்கு போகிற அந்த பிள்ளை பேரன்கள்லாம் எப்படி வந்துட்டா அப்படின்னு சொன்னால், வேலையே தான் பிரதானம். அதனால் வெளியில் சுத்தரா. அதனால் ஒன்றுமே இல்லை கர்மானுஷ்டானமே. இப்போது ஒரே இதுதான், ஆனால் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2-3 தலைமுறைக்கு ஒரு பேரன் கொள்ளு பேரன்னு வரைச்சே, ஒருத்தருடைய கொள்ளு பேரன்னு வரைச்சே ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணுறான், ஒருத்தன் ஏதோ மற்றவாளுக்கு அனுஷ்டானம் பண்ணுறான், அதுக்காக இவன் ஏதோ கொஞ்சம் பண்ணுற மாதிரி பாவனை பண்ணுறான். இன்னொருத்தன் அனுஷ்டானத்தை ஏதோ எந்த சமயத்துலேயோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணுறான். இன்னொருத்தன் ஊரை சுற்றிகிட்டே இருக்கான், அதனால் ஒன்றும் பண்ணலை. இப்படி இருக்கு. அதுபோல் என்ன ஆயிடுத்துன்னா, இந்த விஷ்ணுவனுடைய பாரமியம் தெரியாமல் அவள் என்ன பண்ணுறா, இது எதனால் இந்த தாரதமியம் எதனால் வந்தது, அவள் அந்த பணத்தில் ஆசை, தன்னுடைய வசதியை பெருக்கிறதுல ஆசையானதுனால இப்படி 4 பேர் 4 விதமாக போயிட்டான்னு சொன்னோம். அதே போல் தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஷ்ணு பாரமியம் போயிட்டு அந்த விஷ்ணுவுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது நாம் ஏதோ புண்ணிய விசேஷம் பாப விசேஷம் கலந்த பண்ண புண்ணிய பாபத்தினால மனுஷனாக பிறந்திருக்கோம். இப்போ மனுஷனாக பிறந்தவாழ்லே சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கேட்டகரியில் இருக்கா, ஒருத்தர் சில பேர் அதை நிர்வாகம் பண்ணுற கேட்டகரியில் இருக்காளோ இல்லை. அதுபோல் சில பேர் பண்ண புண்ணியத்தினால இந்த லோகத்தெல்லாம் பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவதைகளாக இருக்கா. பிரம்ம ருத்ர இந்திராதி தேவதைகளாகவும் அது கீழே இருக்கிற தேவதைகளாகவும் அப்படி இருக்கா. உடனே அவளையே நமக்கு காக்கிறவன் அப்படின்னு விஷ்ணு பாரமியத்தை விட்டுட்டு இப்படிலாம் போகிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா,
அந்த காயத்ரி மந்திரத்தில் கூட அந்த காயத்ரி மந்திரத்துக்கே இவனுடைய மதிமயக்கத்தினால அவன் சங்க சக்கரதாரி தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகு திருத சங்கச்சக்கரா அப்படின்னு சங்கச்சக்கரம் தரித்தவன், ஹிரண்மயமாக இருக்கவன், கிரீட்டம் ஹாரத்தெல்லாம் உடையவன், சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடியவன் நாராயணன், அதான் சூரிய மண்டல மத்தியவர்த்தி. இப்படின்லாம் இதை சொல்லிகிட்டே இருந்தால் கூட அந்த காயத்ரி மந்திரத்துக்கு இவன் வேறு மாதிரி இது பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறான், இந்த அந்த உதாரணத்தில் 4 பிள்ளை, எங்கள் அப்பா என்ன பண்ணியிருந்தாரோ அதை நான் பண்ணுறேன், எங்கள் தாத்தா பண்ணிட்டு எங்கள் அப்பா பண்ணுறேன், எங்கள் அப்பா பண்ணதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவ அப்பாவுக்கும் தாத்தாவாக இருந்தவர் அதை பண்ணாரா? இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, கீழே இருக்கவாளையே எங்கள் தாத்தா பண்ணிட்டு எங்கள் அப்பா பண்ணாரியா, எங்கள் அப்பா பண்ணதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதை போல் என்னன்னா, இவாள் அந்த இத்தர தேவதைகளை கீழே, அதாவது ஜீவர்களாக இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள், தேவர்கள் ஸ்தானத்தில் தேவலோகத்தில் இருக்காளே அவளையே பிரதான தெய்வமாக வச்சுட்டு இப்படிலாம் பண்ணி உடனே அதையே இதுதான் காயத்ரியிலையும் சொல்லிருக்குது, சிவனை தான் காயத்ரியில் சொல்லிருக்குது, அவனை தான் காயத்ரியில் சொல்லிருக்குது காயத்ரி மந்திரத்தில் அப்படின்னு காயத்ரி மந்திரத்துக்கு உள்பட அதை மாற்றி அர்த்தம் சொல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. சரி, முன்னமே நாம் சொன்னோம், இந்த காயத்ரி இதில் ஏன் 3 தடவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், லோகத்தில் எல்லாருமே ஆரம்பத்திலேயே பாரமைகாந்தியாக விஷ்ணு பாரமியமாக இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே சத்துவம் ரஜஸு தமசு 3 குணங்களை உடைய இந்த லோகத்தில் பாவங்கள்லாம் பண்ணிருக்கிறதுனால, புண்ணிய பாவங்கள்லாம் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவாளுடைய தன்மை இருக்குமானதுனால அர்த்தார்த்திகளாக, அதாவது இந்த லோகத்து வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குமானதுனால அந்த 3 போது அவளை தொழும்படி சொல்லிட்டு விட்டுட்ருக்குது. அந்த பெருமாள் தான் அதில், அது அப்புறம் மாறி போச்சு. அதனால் பரமேகாந்தியாக எதுவுமே இந்த லோகமே வேண்டாம், நமக்கு இப்போ வந்துட்டோம், இனிமேட்டு நாமும் பரமேகாந்தியாக இருந்து பெருமாளையே அடையணும் அப்படின்னு இருக்கவாள் இதுவாக இருக்கா. அதனால் இந்த தாரதமியங்கள் இப்போது அதனால் வைஷ்ணவாளாக இருக்கா. அப்படி இருக்கவா மற்றவாள்லாம் என்ன பண்ணுறான்னா சாமான்யமாக இருக்கா. சாமான்யமாக இருக்கவாளும் வைஷ்ணவாளாக இருக்கணும், அதாவது விஷ்ணு பாரமியத்தை ஒத்துக்கணும். ஆனால் அது நாளடைவில் அது மறைஞ்சி போயிருக்குது, அப்படியும் இருக்கா. இதுவரையில் இன்றைக்கி இருக்கட்டும். நாளைக்கு இந்த வைஷ்ணவாள் யார் அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனிதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூருஷீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சௌந்தரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.